வணக்கங்க. சுவைத்தரணும் குக்கிங் சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. இப்போ ரோட்டுக்கடை தக்காளி சட்னி செய்யலாங்க இட்லிக்கு. ஃபஸ்ட்டு ஆயில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சட்னி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சோம்பு கொஞ்சங்க, ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஒரு 4 வரமிளகா, இதே கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. பூண்டு 4 பல்லு சேர்த்துக்கலாங்க. அது கூட பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கலாங்க. இதை வதக்கிட்டு இது கூட தக்காளி சேர்த்துக்கலாங்க. டக்குன்னு செஞ்சிடலாங்க. இப்போ ஒரு 6-7 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருங்க, அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இதுலேயே உப்பு போட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேங்க. இது இப்போ நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சிடலாங்க. ஆற வச்சாச்சுங்க, கரைச்சின்னு வந்துடலாங்க. அதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க தாளிப்புக்கு. கடுகு சேர்த்துக்கலாங்க. இப்போ அரைச்சதை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றலாங்க. இப்போ ரோட்டுக்கடை தக்காளி சட்னி நல்லா இருக்குங்க. இந்த ரோட்டுக்கடை சட்னிக்கு மெயின் வந்து இந்த இட்லி மாவு தாங்க. ஒரு கரண்டி சேர்த்து மாவு சேர்த்தோடனே நல்லா கலந்துடுங்க, எல்லாம் கட்டி கட்டி ஆகிடுங்க. இதுக்கு தான் எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும் திக்னஸ் வரும்ன்றதால சொன்னேங்க. இப்போ கொச்சிருச்சுங்க. இப்போ இதில் கொத்தமல்லி தூவிக்கலாங்க. இப்போ அப்படியே சுட சுட எடுத்து இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்ணுங்க. அப்போ தான் வேறு லெவலில் இருக்கும் சட்னி. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வேறு லெவலில் இருக்கும் இட்லி.